பார்த்தீங்கன்னா சூப்பரான கடலை மாவு போட்டு நம்ம வந்து பொரிச்சிருக்கோம் இன்னைக்கு மீன். இது எப்படி பொரிச்சுன்னு பார்க்கணும்ல? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என்ன தெரியுங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்புறேன். நல்ல நினைப்போம். நல்லது. சிம்பிள் அண்ட் சூப்பர் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன். நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த மீன் சொல்வீங்க? அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பேர் எனக்கு இந்த மீன் தெரியல. ஆனால் ஹிந்தியில் நாங்கள் சொல்கிறது வந்து பாங்கடான்னு சொல்லுவோம். இது ஐல மீன் சொல்வீங்கல்ல தமிழில், அந்த மீன் தான். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் வந்து இன்றைக்கி பொரிச்சு காட்டுறேன். அதுக்கு மசாலா என்னென்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க பார்க்கலாம். நான் அதுக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டி லைட்டாக மஞ்சத்தூள். ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன். அப்புறம் நம்மளோட மெயின் சொல்லுவோம் இல்லையா, மீனில் வந்து நம்மளோட மெயின் டிஷ் வந்து என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா கடலை மாவு. இது வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறேன். இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். ஓகேவா? இதோட டேஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆட்டை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷு வந்து எப்படின்னு சொல்கிறதுனா எங்கள் அப்பாவோட டிஷ் இதை வந்து எங்கள் அப்பா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் செய்வாங்க. ஸோ அதில் இது ஒரு டிஷ்ஷு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டி தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிறேன், ரொம்ப வேண்டாம். எல்லாம் சொல்லுவீங்க இல்லை நீங்கள் வித்தியாசமாக பண்ணுறீங்க அப்படின்னா, இது வந்து நாங்கள் மகாராஷ்டிரன் ஸ்டைலில் வந்து கடலை மாவு வித் ரவை இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. அவங்களோட ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். அதனால் இப்போ பாருங்கள், இந்த பதம் வந்துருச்சு. நான் ரொம்பையும் லிக்விட் ஆக்கலை. நமக்கு வந்து இது மேலே கொஞ்சம் அந்த மசாலா வந்து போய் தடவணும் இல்லையா, அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். லைட்டாக ஒரு 2 ட்ராப்ஸ் 3 ட்ராப்ஸ் அளவுக்கு தான் தண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் வந்து ரவை விஷயம் பண்ணுவாங்க அவங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க கேட்பாங்க எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரியே தான் எல்லோரும் ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இது கொஞ்சோண்டி ஒரு லெமன் ஜூஸ். நான் எப்போவும் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஒரு 4-5 ட்ராப்ஸ் விடுற மாதிரி நான் வந்து லெமன் எடுத்துருக்கேன். இதில் இல்லை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னா, அந்த மீன் இருக்கும் இல்லையா, இந்த மீன் எடுத்து இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து வாஷ் பண்ணி எல்லாமே வச்சுட்டேன். கட் போட்டுலாம் வச்சுட்டாங்க அவங்க. ஸோ கடையில் நான் சொன்ன உடனே அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்தது. ஸோ பாருங்கள், இப்படி பண்ணிட்டீங்கன்னா நம்ம மசாலா தடவைனா அந்த மசாலாவும் என்ன செய்யணும்னா உள்ளே போய் இறங்கும், இந்த ஒவ்வொரு கட்லேயும். ஸோ மசாலா போய் உள்ளே இறங்கும் போது இன்னும் ஊறி நம்ம பொரித்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு இந்த மெத்தடை சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நல்லாவே சூப்பராக இருக்கும். அன்றைக்கி எப்படிங்க உப்பு பார்க்கலையாங்க? எனக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சுங்க, அதனால தான் நான் திரும்ப எக்ஸ்ட்ரா போடலை. இந்த ஒவ்வொரு கட் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு கட்லேயும் மசாலா இறங்குற மாதிரியே நீங்கள் வந்து மசாலா தேய்ச்சி விட்ருங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவோட சாப்பிட்டு நீங்கள் பார்க்கும்போது இதில் வந்து ரவை டாஸ் பண்ணியும் போடுவாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ரொம்ப சேலோ ஃப்ரை அந்த மாதிரி ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு ஆட்டை நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஒரு ஆட்டை நம்ம சைடில் எப்படி பொரிப்போங்க நான் போட்டிருந்தேன். அது வந்து ஃபுல் மீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நான் மண்டே மட்டும் கட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் உங்கள்கிட்ட. அது வேஸ்ட்டாக தான் போகுது அப்படின்ட்டு. ஸோ மண்டே மட்டும் எடுக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நல்லா ஊறட்டும். ஒரு 10-20 நிமிஷத்துக்கு இது ஊறட்டுங்க. 10-20 நிமிஷத்துக்கு ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம பொரிச்சு உங்களுக்கு காட்டுறேன். அமேசிங்காக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயை ஊற்றிட்டேங்க. எண்ணெயை ஊற்றிட்டு ஸோ மீனை வந்து பொரிக்க போகிறேன். நம்ம வச்சுருந்த மீனை அப்படியே 2 பக்கம் நல்லா தடவி விட்டுட்டு மசாலாவை ஒரு ஆட்டை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே செம்ம டேஸ்ட்டே எம்மையாக இருக்கும். அந்த மசாலாலாம் பிரிஞ்சு போகாமல் அப்படி இருக்கும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை கான் இந்த மாதிரி கான் மாவுலாம் சேர்ப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க, அது எனக்கு நான் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் கடலை மாவு அரிசி மாவு ட்ரை பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் ரவை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்மெல்லே அமேசிங்காக சூப்பராக இருக்குங்க.
இது போட்டுருப்போம். மசாலாவை எதுவுமே திரிஞ்சு போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம சில நேரம் என்ன ஆகும், நம்ம மசாலா வச்சுருப்போம், அந்த மசாலா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு இது பண்ணும்போது திரிஞ்சிடும். இது வந்து அப்படி இல்லை, அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த மசாலா எல்லாமே அப்படியே அதோட இருந்து நம்மளோட கடலை மாவு ஃபிஷ் ஃப்ரை. நீங்கள் இதே மாதிரி ஒரு ஆட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க மசாலாஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுட்டு தான் நான் கொஞ்சம் கறியக்கூடாது இல்லையா, அதனால் நம்ம இனிமையான ஒரு ஃபிஷ் ஃப்ரைங்க. அது ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். சாரி, என்ன கொஞ்சம் இந்த கட்டெல்லாம் அப்படியே கம்மியாக வந்துருக்காங்க. இந்த கட்டிலெலாம் அப்படியே இறங்கிருக்கு. சூப்பராக பொரிச்சது. வாங்க டக்குன்னு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சுட சுட சோறு, நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக டால் வச்சுருக்கேங்க. எங்களுக்கு ஃபேவரட்டாக டால் கூட மீன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரொம்பவே பிடிக்கும். சிக்கன் ஃப்ரை வச்சு சாப்பிட்றதுக்கும் மீனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது கூட சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் மீன் எடுத்திருக்கேன். ஸோ மீன் பொரிச்சது இதே சூப்பராக ஒன்று எடுத்து பொரிச்சாச்சு. நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் இல்லைங்க. பாருங்க மசாலா எங்கேயுமே பிரிஞ்சு போகலை. பாருங்க அப்படியே ஜூஸியாக பயங்கர சூடாக இருக்குங்க. பாருங்க சூடாக மீனெல்லாம் செம்மையாக வந்திருக்கு. இப்போ நான் வந்து இதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ஒரு ஆட்டை கடலை மாவு போட்டு நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.